ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கோகுலம் சேனலில் குரோதி வருஷம் ஆவணி மாதம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள், இந்த ஆவணி மாதம் இருக்கக்கூடிய கிரக நிலைமைக்கு தகுந்த மாதிரி நமக்கு நவகிரகங்கள் தரப்போகிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்குது. நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் வீட்டுக்கே இப்போ பயிற்சி ஆகிறாரு. அதாவது கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு இப்போ பயிற்சி ஆகிறாரு. ஸோ அந்த சிம்மம் அப்படிங்கிறது சூரியனுடைய வீடு அப்படின்றதுனால ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு தான் அவர் இந்த தடவை போகிறாரு. ஸோ 4ஆம் வீடு அப்படிங்கிறது இந்த வஸ்து வாகன ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு, மனை, அதுக்கப்புறமா வாகனம், ஸோ இதெல்லாமே அதில் வரும். ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டோடைய அதிபதியே பயிற்சி ஆகிறாரு அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அனாவசியமான பிரச்சனைகள் இந்த நேரத்தில் இருந்து உங்களை விட்டு விலகிவிடும். இப்போ உங்களுடைய வீட்டில் நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு உங்களுடைய நெய்பர்ஸ்னால், இல்லை உங்களுக்கு அந்த வீட்டில் ஏதாவது ஒரு கேஸ் போயிட்டுருக்கலாம், இந்த மாதிரியான பிரச்சனை. ஸோ கோர்ட் கேஸாக இருக்கலாம், இல்லை ஃபைனான்ஷியலாக ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாமே நிவர்த்தி ஆகும். அடுத்தது அதே அந்த 4ஆம் வீட்டிலே சூரிய பகவான் போகிறாரு இப்போது அப்படின்றதுனால வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுக்கு அமையும். ஸோ நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கரெக்டான லொக்கேஷனில் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு அழகான வீடு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையும். அடுத்தது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை சூரிய பகவான் 7ஆம் பறவையாக பார்க்குறாரு. ஸோ உங்களுடைய வியாபாரத்துலேயும் ஒரு நல்லதனமான ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். உங்களுடைய வேலையில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே சரியாக போகும். எதனாலனா சூரிய பகவான் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரைட்டான ஒரு கேரக்டராக இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த சூரிய பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிக்ட்னால உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிக்ட்னால உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய தொழிலில் நிறையா ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ஆவணி மாதத்தில் நடக்கும். சரி, ஓகே. இப்போது இந்த ரிஷப ராசிக்காரர்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக படிப்பு இது எல்லாமே 5ஆம் வீடு தான் வரும். ஸோ 5ஆம் வீட்டில் கேது இருக்கார். அதே மாதிரி 11ல் ராகு இருக்கார். ஸோ அந்த கேது 5ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்றதுனால இந்த படிப்பில் நிறையா டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் அப்படிங்கிறது பொதுவாகவே இருந்துட்டு வரும். ஸோ இப்போதைக்கு உங்களுடைய ஜன்ம ராசி கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 27ஆம் தேதி கரெக்டாக உங்களோட 5ஆம் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்றதுனால உங்களுடைய படிப்பில் உங்களால் ஓரளவுக்கு நல்லாவே ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் ஆனால் நிறையா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது அந்தளவுக்கு மேஜரான ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ நீங்கள் அந்த படிப்பு விஷயத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு மாதமாக பார்க்கப்படுது. அடுத்தது வேலை பண்ணுறவங்க, அதாவது தொழில் ரீதியாக, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய லக்னத்திலே குரு இருக்கார். அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலே இருக்கார், சனீஸ்வரர். ஸோ 11 கூடிய குரு உங்கள் லக்னத்துலேயும் இருக்கார். ஸோ இந்த லாபஸ்தானாதிபதி, அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதி, இவங்க எல்லாமே அந்தந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு நல்ல அந்த வேலை விஷயத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நார்மலாக மூவ் ஆகிற ஒரு டைமாக இருக்கும். சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் போகக்கூடிய ஒரு நேரமாக கூட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது அமையும். அடுத்தது திருமணம். இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் 27ஆம் தேதி கரெக்டாக குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் மாதம்
27ஆம் தேதி வந்து பயிற்சி ஆகிறாரு. ஸோ உங்களுடைய மேரேஜ் டைமும் வந்து இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா பர்பஸுமே இந்த மாதம் வந்து கிளியர் ஆகிற மாதிரியே ஒரு ஆக்டிவேஷன் இது எல்லாமே நடக்கும். அதாவது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையுது, அதே மாதிரி வேலை விஷயத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை அமையும், இல்லை வேலையில் ப்ரமோஷன் கிடைக்குது. அடுத்தது வந்து கரெக்டாக குடும்பஸ்தானத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து பயிற்சி ஆகிறாரு அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த திருமணம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வரன் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லத்தனமாக வந்து அமையும். சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு டைம். அடுத்தது அதே மாதிரி அவர் 2ஆம் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்றதுனால, அதாவது பொதுவாக 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் அப்படின்றதுனால ரொம்ப உங்களுடைய திங்கிங் எல்லாமே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். ஸோ உங்களுடைய பேச்சு எல்லாமே ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ உங்களுடைய பேச்சு வந்து கொஞ்சம் நீங்கள் மைல்டாக கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேச்சினால உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறையா வராது. ஸோ அது இந்த மாதம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் வீட்டில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கேது அப்படிங்கிறவர் இருக்கார். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் டஃப்பான ஒரு டைமாக தான் பார்க்கப்படுது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுக்தியோ இல்லை ப்ரஹஸ்பதி, ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கரெக்டாக அமைந்திடும். பட் ஆனால் அது எதுவுமே சரியில்லாத பட்சத்தில் கோச்சார ரீதியாக பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற ஒரு டைமாக இருக்குது. ஸோ இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது அந்த குழந்தைன்ற விஷயத்துக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அதனால் இந்த ராகுகேது சம்மந்தப்பட்ட பூஜைக்கோ இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட கோவிலுக்கோ போய்ட்டு ஒரு சின்ன சின்ன அர்ச்சனையோ இல்லை பூஜைகளோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அடுத்தது வந்து பிரச்சனைகள் இந்த மாதம் ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 11 கூடிய ப்ரஹஸ்பதி வந்து லக்னத்திலே இருக்கார், 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலே இருக்கார், தொழில் ஸ்தானத்திலே சூரிய பகவான் 4ஆம் அதிபதியும் 4ஆம் வீட்டிலே இருக்கார். ஸோ பெருசாக பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு எஃபெக்டிவ் கிடையாது. பட் ஆனால் செவ்வாய் வந்து உங்களுடைய லக்னத்திலேருந்து 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்றதுனால உங்களுடைய வாக்கினால் நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இல்லை அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப நல்லத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதம் நிறையா பேருக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரம் வருதுன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அது கரெக்டான ஒரு பொசிஷனில் பார்த்து கரெக்டான நாள் நட்சத்திரம் பார்த்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிஷப ராசிக்கான ஒரு பலன் ஆவணி மாதத்திற்கு. அடுத்தது வந்து மிதுன ராசி பலனில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.